நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா அப்படின்னு நம்ம ஜிபி முத்தோட டயலாக்காக சொல்லணும் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் வந்திருக்கு. இப்போ தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அலிம் அல் புகாரி பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். வரும் உங்களுக்கு அந்த பதிவு. பெருசாக அலிம் அல் புகாரியாக இருக்கட்டும், திமுகவினர் சேர்ந்த அத்தனை பேரும் இருக்கட்டும், பேச்சாளர்கள்னு போய் ஏதாவது விவாத நிகழ்ச்சியில் உட்காந்தாலே விசிகா ஏன் எங்களை விட்டு போச்சு, நாங்கள் தான் தலைமை, நீங்கள் தான் அறிவாலயம் வரணும், நாங்கள் தான் கூட்டணி தலைமை, எங்கள் கூட்டணியில் ஜெயிச்சுட்டு எப்படி நீங்கள் அங்கே போகலான்னு கூட்டணி கட்சிகள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்ததும் அமைச்சரவையில் பங்கெடுத்ததையுமே பொறுத்துக்க முடியாமல் குதின்னு குதிச்சுக்கிட்டு இருக்கிற திமுகவோட எம்பியான ஜெகத் ரட்சகன், திமுகவில் மிக முக்கியமான நபர் ஜெகத் ரட்சகன் எம்பியாக இருக்கார், இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். அவரோட மகன் இன்றைக்கி தாவேக்காவில் போய் இணைஞ்சிருக்கார். அந்த செய்தியை கொஞ்சம் வாசிக்கிட்டோமா? ஜெகத் ரட்சகன் மகன் தாவேகாவில் இணைந்தார். திமுக மூத்த நிர்வாகியும் எம்பியுமான ஜெகத் ரட்சகன் மகன் சந்தீப் ஆனந்த் தாவேகாவில் இணைந்தார். பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் தாவேகா தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் ஆனந்த் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார். இந்த லட்சணத்தில் திமுகவில் உள்ள நபர்களை, முக்கியமான தலைகளை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு தொங்கு சட்டமன்றம் சூழல் உருவான நேரத்தில் ஜனாதிபதி ஆட்சி, ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆதரவளித்து அதுக்காக ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கெடுத்திருக்கிற கட்சிகளை கடுமையாக, அவங்களுக்கு தாவேக்கா கூட பொருட்டில்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் பாஜக என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணிச்சோ அதே தான் திமுகவும் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கேருந்து எடுத்துடணும், அதனால் அவங்களுக்கு பெரிய பாசிட்டிவாக இருக்குது தாவேக்காக்கு, அதனால் பெரிய எதிர்ப்பு அலை போக மாட்டேங்குது. ஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் இடதுசாரிகளையும் வெளியே எடுத்துடணும் அப்படின்னு கூட்டணி கட்சிகளை இலக்கு வச்சு தான் இவங்க தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திமுகலேருந்து ஏதோ 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள், பெயரறியாத நபர்கள், ஏதோ முன்னாடி திமுகலேருந்து நீக்கப்பட்ட நபர்கள் போய் தாவேக்காவில் சேர்ந்தாங்கன்னா பரவாயில்ல. இப்போது சிட்டிங் எம்பியாக இருக்கிற ஜெகத் ரட்சகனோட மகன், சொந்த மகன் போய் தாவேக்காவில் இணைஞ்சிருக்கார். இதுக்கு என்ன சொல்ல போகுது திமுக? ஏற்கனவே திமுக காரங்க வீட்டு ஓட்டே திமுகவுக்கு விழலன்னு தான் எல்லாரும் திமுக காரங்களே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊரெல்லாம் ஓட்டு கேட்டுட்டு இருந்தோம், நம்ம வீட்டில் ஓட்டு விழுந்துச்சா அப்படிங்கிறத நம்ம கவனிக்காமல் போயிட்டு வந்தால் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாம். இப்போது வெளியில் விசிகா போயிடுச்சு, ஐயுஎம்எல் போயிடுச்சு, சிபிஎம் போயிடுச்சு, சிபிஐ போயிடுச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற திமுக உங்கள் கட்சி எம்பியோட மகன் போய் சேர்ந்துருக்காரு. அதை கவனிச்சிங்களா? இது ஒன்றும் புதுசு இல்லை. இதே இப்போ கைதாயிட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் வெளியே வந்தார் அனிதா ராதாகிருஷ்ணன். தேர்தல் முடிவு வந்த உடனே சுட நல்லா தட்டு தாம்பாலெல்லாம் எடுத்துக்கிட்டு பூ பழம்லாம் வாங்கிக்கிட்டு சீமானுக்கு குழந்தை பிறந்துருச்சான், அதுக்கு சீர் தூக்கிட்டு போகிறார். சரி, உண்மையிலே சீமானுக்கும் இவரும் உறவினராக இருப்பார் போல். சரி, எந்த கட்சியில் இருந்தாருன்னா உறவினர் தானே, கட்சிங்கிறது தனிப்பட்ட நிலைப்பாடு, அப்படி போயிருக்கலான்னா அவங்க உறவினர்கள் கூட கிடையாது. சீர் தூக்கிட்டு போகிறார். சீமானுக்கு குழந்தை பிறந்துச்சின்னு சீர் தூக்கிட்டு போகிறார். இது என்ன? இதெல்லாம் உங்கள் திமுக கண்ணுக்கு தெரியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னா மோப்பம் முடிச்சுட்டு போயிடுவீங்க. ஏன் விசிகா போச்சு, ஏன் வன்னியரசு போனார், வன்னியரசு அன்றைக்கி இப்படி பேசியிருக்காரு, இன்றைக்கி ஏன் இப்போ எதுவும் பேச மாட்டுறாரு இப்படின்னு விசிகாவை நோக்கி தான் கேள்வி எழுப்பிட்டு இருக்கீங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் போய் சீர் வச்சதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா, சீமான் தனியாக போராடிக்கிட்டு இருந்த ஒரு நபர், கடுமையாக உழைச்சிட்டு இருந்த நபர், அரசியல் பண்ணிட்டு இருந்தார், 8% இன்றைக்கி 5% குறைஞ்சிட்டாருன்னு அவர் சொல்கிறார். அது எத்தனை சதவீதம் கூட அவருக்கு தெரியல, காரணம் சொல்லணும்னு சொல்கிறார். கிட்டத்தட்ட 3.25% தான் சீமான்கிட்ட இருக்கிற இன்றைக்கி வாங்கியிருந்த ஓட்டு. அது 4% கூட கிடையாது. 5% குறைஞ்சிட்டாரு. அதனால் அவர் ரொம்ப கஷ்டப்படுவார்ல, அவர் மனசு பிராண்டோம்ல, அவருக்கு ஆறுதலாக நிற்கணும்ல, அவரை போய் சமாதானப்படுத்தணும்ல, அதனால் சீர் எடுத்துகிட்டு போய் பூ பழம் அப்படின்னு தாம்பாளத்தட்டோடு தூக்கிட்டு போய் சீமான் வீட்டில் கொடுத்துட்டு சமாதானப்படுத்திட்டு வந்தவர் தான் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன். அதுக்கு காரணம் இப்படி அவர் கஷ்டப்படுவார்னு. ஆனால் இந்த நேரம் அவர் 8% இடம் ஏற்கனவே வாக்கு வாங்கியிருந்தார். இந்த இடம் 5% ஆயிற்று. அவருக்கு மனதிலே ஒரு தளர்வு ஏற்பட்டது. ஆனால் ஒரு தமிழராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் தளரக்கூடாது என்ற வகையிலே, அவரை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற வகையிலே, அதற்கான செயலை செய்ய வேண்டும் என்ற வகையிலே தங்கைக்கு சீர்கொண்டு சென்றமே தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லை. இப்போ எப்படி சார் இருக்கு மாமா மச்சான் உறவு? நல்லா இருக்கு. ஆனால் தேர்தல் முடிவு சீமானுக்கு ஆறுதல் சொன்ன போன திமுகவை சார்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன்
ஏயா நீங்கள் தோற்று போயிருக்கீங்க, ஆட்சி அமைக்கல, உங்கள் முதலமைச்சராக இருந்தவரே, முதலமைச்சர் வேட்பாளரே தோற்கடிக்கப்பட்டிருக்காரு, அதுக்கு போய் ஆறுதல் சொல்ல எவனும் வரல. நியாயமாக பார்த்தா சீமான் தான். அண்ணே நாங்கள்னா கூட பரவாயில்ல, ஏதோ நாங்கள் எங்களுக்கு தோல்வி பழக்கப்பட்டது தான், நாங்கள் தோக்கிறதுக்கு தான் தேர்தலில் நிற்கிறோம், அதனால் இன்னும் இருந்தாலும் ஸ்டாலின் தோற்றுருக்க கூடாது அப்படின்னு சீமான் தான் திமுக தலைவரை பார்த்து ஆறுதல் சொல்ல வந்திருக்கணும். ஆனால் இந்த ஆள் தூக்கிட்டு ஓடுறாரு தட்டை, தாம்பாளப்பூ தட்டை. இப்படி திமுகக்குள்ளே இத்தனை ஸ்லீப்பர் செல்களை வச்சுக்கிட்டு திமுக கட்சியும் கட்சி குடும்பத்தையும் பெருசாக கட்டுப்பாட்டில் வச்சுருக்க முடியாத நீங்கள் கூட்டணி கட்சிகளை அவங்கள அழுத்தம் கொடுக்குறதும், அவங்கள சூழ்ச்சி பண்ணி கூட்டணியிலேருந்து வெளியேற்றணும்னு நினைக்கிறதும், அவர்கள் மீது அவதூறு பரப்புறதும், பெரிய லாஜிக்காக முற்போக்காக பேசுகிறேன்னு சொல்லிட்டு தாவேக்காவை இலக்கு வைக்காமல் கூட்டணி கட்சியை இலக்கு வச்சு கூட்டணியை பிரிக்கணும், சிதறடிக்கணும் அப்படின்னு பாஜக கையாண்ட அதே யுக்தியை இன்றைக்கி திமுகவும் கையாண்டுக்கிட்டு இருக்கு. இது மிக மோசமானது. முதல்ல உங்கள் எம்பி விட்டு புள்ள ஏன் போனாராங்கன்னு கேளுங்க. இல்லை உங்கள் எம்பியே அனுப்பி வச்சாரா தாவேக்காக்கு? மகனே நான் திமுகவில் இருக்கேன், நான் வேறு நிறைய தெரிஞ்ச முகமாக மாறிட்டேன், எம்பியாக இருக்கேன், நான் எம்பியாக வேறு இருக்கேன், டெல்லியில் நான் சில டீலிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, நாம் அமைச்சர் எம்பி எம்எல்ஏ இதெல்லாம் தாண்டி நாம் முதலாளிகள்ரா மகனே, நம்மளுக்கு பலாயிரம் கோடிக்கணக்கான பிஸ்னஸ் இருக்குடா மகனே, அதனால் நமக்கு அதிகாரம் எப்பவுமே முக்கியம், டெல்லி லாபியை நான் பார்த்துக்கிறேன், இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே ஆளுங்கட்சி ஆதரவு நம்ம தொழில் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு ஜெகத் ரட்சகன் அவங்க மகனை அவரே அனுப்பிச்சி வச்சாராங்கிறத திமுக தான் சொல்லணும். ஜெகத் ரட்சகன் இதுக்கெல்லாம் தயங்குற ஆள் இல்லை. அவர் பேசிக்காக அதிமுகலேருந்து வந்தவர், அவருக்கு பெரிய கொள்கை புடலங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அவரோட காலேஜை பாஜக கூட இணக்கமாக இருக்கேன்னு காட்டுறதுக்கு மொத்தமாக அது மெடிக்கல் காலேஜா இல்லைன்னா ஏதாவது இந்துத்துவத்தை பரப்புகிற மடமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அந்த காலேஜை இந்துத்துவ அடையாளங்களோட எல்லா மதத்தினரும் படிக்கிற ஒரு கல்லூரியை கோயம்பேடு ரூட்டில், கோயம்பேடு டு பெங்களூர் ரோடு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவரோட மருத்துவக் கல்லூரியை. சாதாரண மருத்துவக் கல்லூரியாக தான் இருந்துச்சு, அதை ஒரு இந்துத்துவ மடமாக மாற்றி வச்சுருக்கார் ஜெகத் ரட்சகன். அந்த மாதிரி தான் பொழப்புக்காக, தொழிலுக்காக, தான் முதலாளித்துவத்தை லாபம் அடையிறதுக்காக, லாபத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக எதையும் செய்ய. ஏன் அந்த மாதிரி மாற்றணுன்னா பாஜகவுக்கு சொம்பு தூக்குறதுக்கு. நான் உங்கள் ஆள் தான், நான் மறைமுகமாக அவர் ஆழ்வார் ஆராய்ச்சி மையம்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கார், நான் உங்கள் ஆள் தான், நான் இந்துத்துவத்துக்கு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதிகாரத்துக்காக இங்கே ஆளுங்கட்சியாக திமுக வருது, அதிகாரம் வேணும் எனக்கு, தொழில் பண்ணணும், லாபம் சம்பாதிக்கணும், அதனால் நான் ஆளுங்கட்சியாக இருக்கேன், நான் டெல்லியில் லாபி பண்ணிக்கலாம், நான் உங்களோட சமாதானமாக போகிறேன், நானும் இந்துத்துவத்தை பரப்புகிறேன் அப்படின்னு மருத்துவக் கல்லூரியை மடமாக மாற்றி வச்சுருக்கார் ஜெகத் ரட்சகன். அவர் பிள்ளையாண்டா தான் இன்றைக்கி போய் தாவேக்கால சேர்ந்துருக்கார். இதுக்கு திமுக காரங்க பதில் சொல்லிவிட்டு அடுத்து கூட்டணி கட்சி பேசுகிறதுக்கு வாயத்தரங்க. பண்ணையார்த்தனம்னு பேசுனதுன்னே பொத்திக்கிட்டு வந்துச்சு அலிம் அல் புகாரிக்கு, இதுக்கு பதில் சொல்லட்டும், இதுக்கு பேசுங்க பார்ப்போம். அனிதா ராதாகிருஷ்ணன் செஞ்ச செயலுக்கும் ஜெகத் ரட்சகனோட மகன் செஞ்ச செயலுக்கும் இல்லைப்பா, அவர் பிள்ளைக்கு தனி நிலைப்பாடு இருக்கலாம், நீங்கள் எஸ்கேப் ஆகலாம். ஜெகத் ரட்சகனோட காலேஜுக்கோட மேட்ருக்கு பதில் சொல்லுங்கள். அவர் நடத்துகிற ஆழ்வார் ஆராய்ச்சி மையம் இருக்கிறது திராவிடர் கழகம். இப்பேற்பட்ட ஜாதி வெறியன்களையும் சங்கிகளையும் கட்சியில் வச்சுக்கிட்டு ஐயோ தெரியாதனமாக அலையில் ஓட்டு போட்டாங்க, மலையில் ஓட்டு போட்டாங்க, புகழில் ஓட்டு போட்டாங்கன்னு புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. முழுக்க மக்கள்கிட்ட இருந்து அப்புறப்பட்டு நின்னதன் காரணமாக தான் திமுக தோல்வி அடைஞ்சிருக்கு. திமுக தோல்விக்கு ஒரே ஒரு காரணம் தான், நீங்கள் மக்கள்கிட்ட இல்லை, முதலாளிகள்கிட்ட தான் இருந்தீங்க. அப்புறம் நண்பர்களே என்னாச்சுன்னா, இதுக்கு திமுக நண்பர்களே பதில் சொல்லுங்கள்.